ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு ஈவினிங் விளாக் பார்க்கலாமா? ஈவினிங் வந்து என் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்தது. காலைல போகிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போகிறது ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். இங்கே கரண்ட் வேறு நின்று வந்தது. சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும், எல்லோரும் வந்தவொடனே பாத்திரம்லாம் கழுவிக்கலாம் உட்காந்துட்டேன். இப்போ தான் வந்து கல் வச்ச சாம்பார் வந்து சூடு பண்ணேன். அதுக்கப்புறம் பால் ஊற்றி காஃபிக்காக வச்சுருக்கேன். அப்புறம் பாவம் ஹஸ்பண்ட் ஏதோ பசிக்கிற மாதிரி இருக்குது. வரும்போது கிழங்கு இருந்தால் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன், கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஒரு இடம் சொன்னேன், நான் ஸ்கூல் விட்டு வரும்போது பார்த்தேன், அங்கே இருக்க வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் வாங்கிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நான் இப்போ இட்லி பானையில் வேக வச்சுருக்கேன். நான் எப்பயுமே வானலில் இந்த 2 தோலையுமே உரிச்சிட்டு தான் வேக வைப்பேன். ஆனால் இந்த தோலை கட் பண்ணிட்டு உரிக்கவே முடியல, கை நகமே போயிடும் போல இருந்தது. அதனால் இட்லி பானையில் தான் அப்படியே தோலோடையே வச்சுருக்கேன். துண்டு துண்டாக எப்படி வேகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் காலைல நான் வந்து லஞ்சு கட்டிட்டு கொஞ்சம் பாத்திரம் கழுவணும்னு சொன்னாலும் அது கழுவவே இல்லை, லேட் ஆகிடுச்சு. சரி கரெக்ட் டைம் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வானல், சாதம், இந்த ஹாட் பாக்ஸு, ரசம் பாத்திரம் எல்லாத்தையும் போட்டு தான் போயிட்டேன். அதுவுமே இருக்குது. இப்போ எல்லோரும் லஞ்ச் பாக்ஸும் ஓப்பன் பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து கிழங்கு சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை தேய்க்கணும். அதுக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சு. நான் பாலை ஊற்றி வச்சுட்டு கிழங்கு வேக வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டேன். காலையில் இன்றைக்கி பூஜை பண்ணிட்டு போயிட்டேன். ஆனால் இப்போ விளக்கு மட்டும் ஏற்றிட்டேன். கரண்ட்டுமே வந்துருச்சு. இப்போ கிழங்கு வந்தால் சாப்பிட்டுட்டு காஃபி போட்டு பசங்க கொடுத்துட்டு நம்மளும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்திரம் தேய்க்கணும். நைட்டு வந்து தோசை தான் ஊற்றி கொடுக்கலான்னு இருக்கேன். பூரி போடுவேன். நேற்று தானே சப்பாத்தி போட்டேன். அப்புறம் இன்றைக்கி திருப்பி கோதுமை மாவு இதுக்கு பூரி போட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த கிழங்குலேயே வந்து மீதி 2 கிழங்கு வச்சுருக்கேன். நாளைக்கு ஏதாவது கிழங்கு தோசை அதில் கிழங்கு வடையாவது செய்யலான்னு வச்சுருக்கேன். பூ பறிக்கவே இல்லை. ஹஸ்பண்ட் தான் இப்போ சொன்னால் கொஞ்சம் பறிச்சிட்டு வாங்க, நான் மேலே போகலன்னு. அவங்க பூ பறிக்க போயிருக்காங்க. காலையில் இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சா, அதையும் கழுவி போட்டு போனேன். இது வந்து நம்ம கார மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இருக்குல்ல, அது வந்து இந்த பாக்ஸு, இதையும் கழுவி வச்சேன். இது வந்து நாட்டு சக்கரை இருந்த பாக்ஸு, இதையும் கழுவி வச்சுட்டு போனேன். எல்லாமே காஞ்சிருக்கு. இப்போ இதில் தான் ஃபில் பண்ணி வைக்கணும். அப்புறம் வந்து நேற்று மேரேஜ் ரிசப்ஷன் போகிறதுக்காக பூ வாங்கிட்டு சொல்லியிருந்தேன்னா வாங்கிட்டு வந்தாங்க. அதில் தேவையான அளவு கட்டிட்டு வச்சுட்டு போயிட்டேன். அது வந்து கட்டுவோன்னு பார்த்தா வந்து டயர்டாகிடுச்சு. இப்போ தான் அந்த பூவை கட்டணும். இந்த மாதிரி தாம்பாளத்தில் போட்டு தான் கட்டுவேன். மடியில் வச்சுக்கிட்டு கீழே போட்டுட்டு குனிஞ்செல்லாம் இப்போ கட்ட முடியல. பூ கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ரிசப்ஷன் போனோம். முந்தா நாள் ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் போனோம். அதனால் 2 பட்டு சாரி வந்து கிடக்குது, காத்தோட்டமாக கிடக்குதுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை மடிக்கணும். அப்புறம் இது வந்து நேற்று கட்டிட்டு போன சாரி, இது துவைச்சி போட்டுருந்தேன். இது காஞ்சிச்சு. இதையும் வந்து மடிக்கணும். இதுதான் துணி. இன்றைக்கி வாஷிங் மிஷின்லாம் துணி போடல. என்னுடைய பட்டு சாரி 2 பட்டு சாரி தான் மடித்து வைக்கணும். அப்புறம் இந்த பார்த்திங்களா இங்கே ஒரு சாரி இருக்குது, இதை பார்க்கல. இந்த சாரியும் மடிக்கணும். 2 நாளாக கட்டின சாரி மடிக்கலை. புதன்கிழமை கட்டினது, வியாழக்கிழமை கட்டினது மடிக்கணும். இப்போ வெள்ளிக்கிழமை சாரி துவைச்சி வச்சுருக்கேன். அது நாளைக்கு காய வச்சு மடிக்கணும். இதுதான் எனக்கு ஈவினிங் வேலை. இந்த ஈவினிங் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.